தமிழகத்தையே உலுக்கிய இந்த கள்ளச்சாராய உயிர் பலியில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை தமிழக அரசால் வழங்கப்பட்டது. இந்த பிரச்சனை தொடர்பாக தாமாகவே முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்த வழக்கு விசாரணையில் எந்த அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டது என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு விபத்துகள் மற்றும் இயற்கை பேரழிவு, விவசாயிகள் உயிரிழப்பு, விபத்துகளில் உயிரிழப்பு ஆகியவற்றில் உயிரிழந்தவர்களுக்கு இந்த அளவுக்கு தொகை வழங்கப்படுகிறதா? ஏன் கூடுதலாக 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு வழங்கப்பட்டது என்றும், இது கள்ளச்சாராயம் அருந்துபவர்களின் குடும்பத்தினருக்கு அது தவறான வழிகாட்டுதலாக அமைந்துவிடுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடாதா என்று சரமாரியாக தமிழக அரசை நோக்கி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த இழப்பீட்டுத் தொகையை மறுபரிசீலனை செய்ய முடியுமா அல்லது மற்ற இழப்பீடுகளுக்கும் இது போன்ற தொகையை வழங்க முடியுமா என்ற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசுக்கு கள்ளச்சாராய உயிர் பலியில் உயிரிழந்தோருக்கு 10 லட்சம் ரூபாய் எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது? இவ்வளவு அதிகமான இழப்பீட்டுத் தொகையை இந்த விபத்துக்கு, இந்த உயிரிழப்புக்கு மட்டும் ஏன் வழங்கப்படுகிறது என்ற கேள்வியும் அதற்கான உரிய பதிலையும் தமிழக அரசு அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அறிந்து உயிரிழந்தவர்களில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சூழ்நிலையில் அண்மையில் விழுப்புரத்திலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 2 கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலத்திலிருந்து அந்த மதுபானங்கள் இங்கு கடத்தப்பட்டு வந்ததாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இழப்பீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கொடுத்தது சரிதானா என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இன்று நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடப்பட்டிருக்கிறது.